ஒரு சில ஃபீச்சர்ஸை நம்ம காம்ப்ரமைஸ்டாக போகக்கூடாது. ரைடிங் ஜாக் அண்ட் ஸ்பெக்கை வந்து டீட்டெயிலாக வந்து நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் எது ஜாக் வரும்? இப்போ ஒரு பேசிக் பிகினருக்கு ஆக்சுவலாக ஒரு 4.5லேருந்து ஸ்டார்டிங் நம்மக்கிட்ட வரும். ஸோ ஆர்ஆர் கியரில் பார்த்தீங்கன்னா ராப்டார் அப்படிங்கிற வேரியண்ட்டில் உங்களுக்கு ஒரு 4.5 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ இதுதான் லெவல் 1 ஜாக்கெட். இதில் என்ன ஸ்பெக்குன்னா ஃபுல்லி லெவல் 1 ஆர்மர்ஸ் வந்துடும். தட் இஸ் இன்க்ளூடிங் ஸ்பைன், எல்போ, ஷோல்டர்ஸ் எல்லாமே அட்டாச்சாக வந்துடும். அண்ட் இன்பில்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பவுச்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெயின் ப்ரூஃப் லைனரும் அட்டாச்சாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்னன்னா நம்ம எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பிராண்டில் பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக ரெயின் ப்ரூஃப் இருக்கும். ஸோ அது இதை பார்க்கும்போது நம்மளுக்கு அதுக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்காது. ஏன்னா இன்டர்னலாக இருந்ததுன்னா ஜாக்கெட் வந்து உங்களுக்கு நனைஞ்சு மேபி உங்களுக்கு தண்ணி வராது, பட் ஜாக்கெட் நனைச்சிரும். ஸோ நீங்கள் போகிற ஏரியா வந்து ஒருவேளை மழை பெஞ்சிட்டே இருக்குது, காயவே வைக்க முடியாது அப்படின்னா ரொம்ப கஷ்டம், ஈரத்தோடய நம்ம யூஸ் பண்ணுறாப்புல இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ரெயின் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ்க்கு அந்த கவர்ஸ் வருதுங்கும் போது நீங்கள் ஜாக்கெட் மேலே கவர் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் நனைய மாட்டீங்க, ஜாக்கெட்டும் நனையாது. இது வந்து ஒரு பிகினருக்கு வந்து ஒரு பேசிக் இது 4.5லேருந்து ஸ்டார்டிங் வருது. ஸோ ஆக்சுவலாக இந்த லைனர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். ஒன்று தேர்மல் லைனர்ஸ் அட்டாச்சாக வரும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம சூஸ் பண்ணும்போது ஒரு 7 ஆர் மேக்ஸிமம் ஆஃப் 6.5 அந்த ரேஞ்சஸ்லேருந்து ஸ்டார்டிங் வரும். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா மொபைல் பவுச் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்டோட ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு இந்த ரெயின் ப்ரூஃப் பேக்கேஜே கொடுத்துருவாங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 ப்ரொவிஷன் இருக்கும். ஒன்று வந்து ஃபோனுக்காக, இது நீங்கள் அதை பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க, லைசன்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறீங்கன்னா அதை நனையாமல் வச்சுக்கலாம். இது ஒரு எக்ஸ்ட்ரா பாக்கெட். ஸோ இதுக்கு அடுத்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 அந்த ரேஞ்சஸ்லேருந்து வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இது மோட்டோ டார்க், இது 7.5 வருது. ஸோ இதோட பெனிஃபிட் என்னென்னா உங்களுக்கு இன்டர்னலாக தேர்மல் அண்ட் எக்ஸ்டர்னலாக ரெயின் ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஜிப் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சர்டிஃபைடு YKK ஜிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஃபிக்ஸ்டாக தான் வரும் உங்களுக்கு. தேர்மலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நீங்கள் இன்கேஸ் எங்கேயாவது வின்டர் மாதிரி கண்டிஷன் போகிறீங்க, -டிகிரிஸ் மாதிரிலாம் போகும்போது அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன்னா அப்போ ஹீட் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக இது நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் இது நீங்கள் 3 சீசனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேர்மலை கட்டிட்டிங்கன்னா சம்மருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உள்ள இந்த மெஷ் இருக்கும். ஸோ இந்த மெஷ் வந்து உங்களுக்கு நல்ல ஏர் ஃப்ளோ இருக்கும். ஏன்னா சம்மருக்கு இந்த தேர்மல் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ டிட்டாச்சபிளாக தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஜிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிமூவலாக இருக்கும். ஸோ இது அப்படியே தனியாக நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம், தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம். ரெயின் ப்ரூஃப் லைனரும் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்டர்னலாக கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா அந்த ரெயின் ப்ரூஃபை நம்ம தனியாக கேரி பண்ணாமல் இந்த பவுச்சில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆக்சுவலாக ஹைட்ரேஷன் பேக்கான ஸ்லாட். அந்த பிளாடர் சில பேர்லாம் ரொம்ப ஹவர்ஸ்க்கு ஏதாவது ட்ரை பண்ணும்போது அவங்களால ஓப்பன் பண்ணி பாட்டில்லாம் குடிக்க முடியாது. ஸோ அவங்க வந்து இதுக்குள்ளே ஒரு பிளாடர் ஃபிக்ஸ் பண்ணி இந்த லூப் மூலியமாக கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த பிளாடர் நம்மக்கிட்ட இருக்குது. அது வந்து சோலேஸ் பிராண்டோட. இது சோலேஸ், பட் இது கம்பேட்டபிள் வித் எல்லா பிராண்ட்ஸுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மோட்டோ டார்க். ஸோ இந்த பிளாடரை நீங்கள் இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுச்சுக்குள்ளே நீங்கள் வச்சுட்டு இந்த பைப்பை நீங்கள் இந்த லூப் மூலியமாக கொண்டு போய்க்கலாம். ஸோ நம்ம போகும்போது வாட்டரை சக் பண்ணிட்டே இருக்கலாம் நம்ம. ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி வரும். ஸோ இது காஸ்ட் வந்து 999 வருது. ஒரு சில பிராண்டில் இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணலான்னா ஹைட்ரேஷன் பேக் ஒன்று தனியாக கிடைக்கும். ஸோ அதில் வாங்கி இந்த பிளாடரை தனியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை பேக் பேக் மாதிரி நம்ம போட்டு உள்ள பிளாடர் வச்சுக்கலாம். நார்மல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி இல்லை, இது ஆக்சுவலாக வந்து ஃபுட் கிரேட் மெட்டீரியலில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ டக்குன்னு டேரபிளாக இருக்காது. அண்ட் ரொம்ப நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ண சில சமயம் ஸ்மெல்லாம் கிரியேட் ஆகும். ஸோ அதில் அந்த ஸ்மெல்லும் வராது உங்களுக்கு. லீக் ப்ரூஃபாகவும் இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்குறது இப்போது 7000க்கு இதில் ஸ்பெக் என்ன பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக சோலேஸில் ரைவல் வெர்ஷன் 2 சோலேஸ் பிராண்டில் இப்போ புதுசாக லான்ச் பண்ணது. இதில் வந்து செஸ்ட் பேடிங் வந்து உங்களுக்கு அட்டாச்சாக வரும். ஸோ செஸ்ட்டில் இது EVA ஃபோம் கொடுத்துருக்காங்க. பேசிக்கலாக செஸ்ட் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஃபோம் ஷீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ப்ளஸ் இம்பாக்ட் எடுக்காது. வேற இது ஹை டென்சிட்டி ஃபோம் கொடுத்துருப்பாங்க. பட் இதை விடவும் நம்ம லெவல்ஸ் வச்சு நம்ம எடுத்துக்கும் போது இன்னும் பெனிஃபிட் தான். ஸோ இது பேசிக் ஸ்டார்டிங்கிறனால உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. பட் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா லெவல் 2 வித் சேஃப்டெக் ஆர்மர்ஸ் அப்படிங்கிறது வரும். அண்ட் இதில் என்ன பெனிஃபிட்னா, ஸோ இது ஸ்டாண்ட் அலோன் தேர்மல் லைனர் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்த ஜாக்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிட்டாச்சபிளாக ஜிப்பை நம்ம கழட்டி தான் தேர்மலாக எடுக்கணும். ஆனால் இதை நீங்கள் எக்ஸ்டர்னலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒருவேளை பில்லியன் யாராவது வராங்க அவங்களுக்கு குளிர்துனா கூட அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாண்ட் அலோன் தேர்மல் லைனரில் பார்த்தீங்கன்னா டாக்ரான்ஸ் வந்து நிறைய ஃபில் பண்ணியிருப்பாங்க. இந்த ஈச் அண்ட் எவ்ரி செக்மெண்ட்குள்ளேயும் உங்களுக்கு 100 grams ஆஃப் டாக்ரான்ஸ் இருக்கும். ஸோ நல்ல அந்த வார்ம்த் ஆக்சுவலாக இதுதான் தேர்மல். ஸோ இதுதான் நல்ல அந்த வார்ம்த்தை நம்மளுக்கு கொடுக்கும் இன்கேஸ் -டிகிரிஸ்லாம் போகும்போது. ஸோ இப்போ வந்து பேடிங்ஸில் வந்து லெவல் 1 லெவல் 2
மாடலாக இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏன் வந்து நான் லெவல் 2 எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இப்போ லெவல் 1ங்கிறதுமே ஆக்சுவலாக நல்லா தான் இம்பாக்ட் எடுக்கும். என்னன்னா ஹவர்ஸ்ட்டுக்கு எதிராக சில ரைடர்ஸ்க்கு வந்து அது கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்காது. சில பேர் அது ரொம்ப சாலிடான பேடிங்காக இருக்கிறனால ரொம்ப ஹவர்ஸ்ட்டுக்கு எதிராக அவங்களால அதை போட்டு ஓட்ட முடியாது. ஏன்னா இதே போஸ்டரில் நம்ம இருக்கும்போது இங்கெல்லாம் ரொம்ப அப்படியே கிளச்சாக இருக்கும். ஸோ வேறஸ் லெவல் 2 போகும்போது நம்மளுக்கு அது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். ஆனால் லெவல் 2வை விட இப்போ சேஃப் டெக், சாஸ் டெக் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு. லெவல் 2லேயே மெட்டீரியல் வைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த சேஃப் டெக்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஆக்சுவலாக நார்மல் லெவல் 2 பேட். ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தான் ஃப்ளெக்சிபிள். வேறஸ் நீங்கள் சேஃப் டெக், சாஸ் டெக் அது வேணால் நான் காட்டுறேன். ஸோ இந்த பேட் வந்து CE அப்ரூவ்டு லெவல் 2 சேஃப் டெக். இதுவும் லெவல் 2 தான். ஆனால் இதில் சேஃப் டெக் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இது நல்ல ஸ்குவீஸியாக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி இதை நீங்கள் ட்விஸ்ட் பண்ணினாலும் திருப்பி அந்த மெமரி ஃபோம் அதாவது ரிட்ராக்ட் ஆகிக்கும். அதே மாதிரியான போஸ்டருக்கு திருப்பி வந்துக்கும். ஆனால் இது இப்படி ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இது எப்படி இம்பாக்ட் எடுக்கும்? சாலிடாக இருந்தால் தான் இம்பாக்ட் எடுக்கும் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. இம்பாக்ட் ஆகும்போது தான் அந்த மாலிகூல்ஸ் எல்லாம் ஒன்றா கேதர் ஆகி இம்பாக்டாக எடுக்கும். நம்ம நார்மலாக பண்ணும்போது இது இப்படி ஸ்குவீஸியாக இருக்குது. பட் இம்பாக்ட் ஆகும்போது தான் அது பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் இன்னொன்று இது பிரேக் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். வேறஸ் வெறும் லெவல் 2 அந்த மாதிரி போகும்போது பிரேக் ஆக சான்சஸ் இருக்குது. ஒரு 25 kN அப்ளை ஆகுது வெயிட்டுங்கும் போது அது அவ்வளோதான் தாங்கும். ஆனால் இது வளைஞ்சு கொடுக்குமே தவிர அவ்வளோ டக்குன்னு வந்து பிரேக் ஆகாது. அன்லஸ் நட்டில் ஏதாவது ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி பட்டாலும் மட்டும்தான் பிரேக் ஆகும். ஸோ இது வந்து சேஃப் டெக், அதே மாதிரி சாஸ் டெக் அந்த டிஃப்ரென்சஸும் வரும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்கேலாவில் மார்வல் V2 அண்ட் இது ஃபுல்லி அப்கிரேடட் வித் லெவல் 2 சேஃப் டெக் ஆர்மர். செஸ்ட் பேடிங்கும் வருது. ஆஸ் நம்ம சோலிஸில் பார்த்த மாதிரியே இதுலேயும் உங்களுக்கு ஹை டென்சிட்டி ஃபோம் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இது அப்டேட்டடாக நீங்கள் போகும்போது இதோட நெக்ஸ்ட் வெர்ஷன் இருக்குது, ஸ்கேலா தண்டர்னு சொல்லி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த பேடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப் டெக் லெவல் 1 ஆர்மர்ஸ் வரும். ஸோ இதில் என்ன பெனிஃபிட்னா டைட்டானியம் ஸ்லைடர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்லைடர் வந்து நம்மளுக்கு இப்போ யூஸ்வலாக இங்கே சில பிராண்ட்லலாம் ஸ்லைடர் இருக்காது. நார்மலாக அந்த கார்டியரா மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடர் இருந்ததுன்னா உங்களுக்கு இம்பாக்டை இது கொஞ்சம் பிட் ஸ்டாண்ட் பண்ணும். அப்ராஷன்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ஷோல்டருக்கு அப்ளை ஆகாது. தேஞ்சிட்டே தான் போகுமே தவிர டேரெக்டாக அது அப்ளை ஆகாது உள்ள. அந்த ஸ்லைடர் இருக்கிறதுங்கிறது ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிட்டாச்சபிள் தெர்மல் லைனர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் அந்த பவுச் இருக்காது. நீங்கள் ரெயின் ப்ரூஃப் வைக்கிற பவுச் இருக்காது, தனியாக கேரி பண்ணிக்கிறாப்பில் இருக்கும். ஆனால் இந்த பிராண்டில் அந்த ரெயின் ப்ரூஃபோட பவுச் ரெயின் ப்ரூஃப் ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்னன்னா ஹூடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மற்ற எந்த பிராண்ட்லையுமே அந்த ஹூடி வராது. ஸோ காலரோட கவர் ஆயிரும். காலரோட கவர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஹெல்மெட் போட்டதுக்கு அப்புறமா தண்ணி வழிஞ்சு காலருக்குள்ளே இறங்கிடும். ஆனால் ஹூடியும் போட்டுட்டு நீங்கள் ஹெல்மெட்டும் போட்டதுக்கு அப்புறமா தண்ணி வந்து உங்களுக்கு உள்ளேயே போகாது, ரெப்பலண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த செஸ்ட் பேடிங் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா அது வந்து எடுத்தே ஆகணுமா? ஏன்னா அதுக்கு வந்து ப்ரைஸ் வேரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது எப்போ வந்து நான் அதை எடுக்கணும் இல்லை எப்போ எடுக்கக்கூடாது? அதாவது ஒரு சில ஃபீச்சர்ஸை நம்ம காம்ப்ரமைஸ்டாக போகக்கூடாது. அது வந்து பிகினர்னாலும் சரி இல்லை ப்ரோ ரைடர்னாலும் சரி. இப்போ ஜாக்கெட் அப்படின்னு பொறுத்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது நம்ம பேசிக்கு அப்படிங்கிறனால 4500 நம்ம அப்படி போயிடுறோம். ஆனால் செஸ்ட்டுங்கிறதும் ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு போர்ஷன். ஸோ அதையும் கவர் பண்ணுற மாதிரி நம்ம ஜாக்கெட் எடுக்கும் போதே எடுத்தால் தான் பெஸ்ட். ஏன்னா இம்பாக்ட்டுங்கிறது எந்த வகையில் எப்படி வேணாலும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகும், இங்கே தான் ஆகும். அதனால் இங்கே மட்டும் எனக்கு ப்ரொடெக்ஷன் இருந்தால் போதும்னு நம்ம எடுக்க முடியாது. ஹெல்மெட்னா அது உங்களுக்கு தலைப்பகுதியை ஃபுல்லாக கேப்சர் பண்ணிடுது. ஸோ அது நீங்கள் டிபெண்ட்ஸ் அப்பான் எந்த ஷெல்லை பொறுத்து எடுக்கிறீங்களோ அதுதான். நீங்கள் எல்லாமே அதில் கவர் ஆகிற மாதிரி சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அது நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி இல்லை ப்ரோ ரைடராக இருந்தாலும் சரி. ஸோ இது நீங்கள் வந்து செஸ்ட் பேடிங் அலாங் வித் எடுக்கும் போது ஒருவேளை ஃப்ரண்ட் போர்ஷன்லாம் இம்பாக்ட் ஆகும்போது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், ரொம்பவே வந்து டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். க்ளவ் அண்ட் ஷூஸ் ரெண்டுமே வந்து நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். ஷூர். ஸோ அங்கே போகலாம். கொஞ்சம் கழிச்சு